அப்போ நம்பிக்கை என்பது யார் சொல்கிறாங்கிறது அல்ல, வெளியிருந்து வர்றதல்ல, அது உங்கள் உள்ளத்தில் வருகிற வெளிப்பாடு தான் சொல்லுங்க நம்பிக்கை. சகரியாட்ட தேவதூதனே சொன்னான், அதை நம்ப முடியல. நீ காலையில் உங்களை இப்படி டியூன் பண்ண விரும்புகிறேன். தேவன் நாள் சொல்லப்படுகிற அனுப்பப்படுகிற வார்த்தைகள் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தாலும் அதை நம்பத்தக்க இருதயம் உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். பவுல் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பெரிய கொந்தளிப்பு. பவுல் சொன்னார் போகாதீங்க போகாதீங்கன்னாரு, போயிட்டாங்க. கேப்டன் சொன்னார் இல்லை கிளைமேட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த தளபதி ட்ராவலை ஓகே பண்ணார். அப்போஸ் நடவடிக்கைகள் இந்த சம்பவம் வருது. கடைசியில் பார்த்தா காற்றும் மழையும் புயலும் தாக்கிட்டு அவங்கள. அப்போ பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் பவுல்கிட்ட ஒரு தேவதூதன் சொன்னார், பயப்படாதே பவுலே நீ என்ன செய்யாத, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன் கூட யாத்திரை பண்ணுகிற எல்லாரையும் நான் ஒன்றுமும் தயவு செய்து அவர்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு ராத்திரியில் யார் சொன்னால் தேவதூதன் சொன்னான். இது மேட்ரு இல்லை. இங்கே காலையில் எழும்பின உடனே அந்த வார்த்தையை பவுல் இப்படி சொல்கிறாரு, அதை நான் நம்புகிறேன் அப்படிங்கிறார். ஏதோ ஒரு குழப்பமாக ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லலை. காலையில் எழும்பி சொல்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இன்னைக்கு காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், பவுலுக்கு ராத்திரியிலே வார்த்தை வந்தது. சிலருக்கும் வருது, ஆனால் நம்ப முடியல. ஆனால் பவுல் காலையில் எழும்பி சொல்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவன் பேரிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எத்தனை பேராலும் சொல்ல முடியும்? எனக்கு நிறைய சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பாஸ்டர் மூலம் சொல்லியிருக்கிறாரு. வேதத்தை திறக்கும் போது வந்திருக்கு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஒரு 2-3 தடவை சொல்லுங்களேன் வாயை திறந்து, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவன் பேரிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆமென், ஆமென்.